ஒரு தாயாருக்கு ஒரு அழகான ஒரு மகன் ஒருவன் இருந்தான். அவன் வேலை பார்க்கும்படியாக அமெரிக்கா தேசத்திற்கு கடந்து சென்றிருந்தான். சென்றிருந்த நேரத்தில் அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். அம்மா, இந்தியாவிலிருந்து என்னை தொடர்பு கொள்ள வேண்டுமானால் நான் ஒரு எண்ணை தருகிறேன். நீங்கள் ஒவ்வொரு வாரம் முடியும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை இல்லை என்றால் சனிக்கிழமை எனக்கு விடுமுறை தான். நான் கொடுக்கிற தொலைபேசி எண்ணிலே பக்கத்தில் இருக்கிற டெலிஃபோன் பூத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா நம்பர் போட்டு கொடுப்பார்கள். ஒரு நிமிடத்திற்கு ஏறத்தாழ 200 ரூபாய் கிட்ட ஆகும். நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு கையில் அந்த நம்பரை கொடுத்துட்டு பிள்ளை அமெரிக்கா போயிட்டாங்க. ஒரு வாரம் காத்திருந்தார்கள். தன்னுடைய மகனோடு கூட எப்படி ஆகிலும் நான் பேச வேண்டுமே, எப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய வாழ்க்கையில் வரும், எப்பொழுது சனிக்கிழமை என்னுடைய வாழ்க்கையில் வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். சனிக்கிழமை வந்தது. அந்த டெலிஃபோன் நம்பரை எடுத்துக்கொண்டு வேகமாக பக்கத்தில் இருக்கிற டெலிஃபோன் பூத்துக்கு கடந்து சென்றார்கள். வேகமா போனவங்க டெலிஃபோன் பூத்தில் இருக்கிற மேனேஜர் கிட்ட அந்த நம்பரை கொடுத்துட்டு சொன்னாங்க, என்னுடைய மகனுடைய தொலைபேசி எண் இதுதான், அமெரிக்காவில் இருக்கிறார்கள், அவனுக்கு கொஞ்சம் போன் போட்டு கொடுப்பீர்களா என்று கேட்டார்கள். வயதான தாயாரை பார்த்து அந்த மேனேஜர் சொன்னாரு, அம்மா, ஒரு நிமிடத்திற்கு அமெரிக்காவுக்கு பேச வேண்டுமானால் ஏறக்குறைய 200 ரூபாய் ஆகும், பிரச்சனை இல்லையா என்று கேட்டார்கள். பரவாயில்ல, எப்படியாவது என்னுடைய மகனிடத்தில் நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன், காசு எவ்வளவு ஆனாலும் பிரச்சனை இல்லை, நான் தருகிறேன் என்று சொன்னார்கள். உடனே அந்த நம்பர் வாங்கினாரு. வாங்கிட்டு உடனே அந்த பையனுக்கு டெலிஃபோன் பூத்தில் அந்த கோட் நம்பர்லாம் போட்டு கால் பண்ணி கொடுத்தாங்க. ரிங் ஆனது. அந்த அம்மாவுடைய காதில் வைத்தார்கள். அந்த பையன் அங்கிருந்து, ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டான். இந்த அம்மா சத்தமா, மகனே எப்படி இருக்கிறாய் என்று கத்த ஆரம்பித்தார்கள். ஒரு நிமிடம் ஆனது. பயங்கர சத்தமா பேசி முடித்து விட்டார்கள். பக்கத்துல இருந்த டெலிஃபோன் பூத்துக்காரனுக்கு தலையே வெடிச்சிரும் போல இருந்துச்சு. பேசி முடித்த பிறகு 200 ரூபாய் கையில வாங்கினாங்க. வாங்கிட்டு அந்த அம்மாவை பார்த்து கேட்டாங்க, அம்மா, டெலிஃபோன்ல தானே பேசுறீங்க, எதற்கு நீங்க இவ்வளவு சத்தமாக பேச வேண்டும் என்று கேட்டார்கள். அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் இந்தியாவில் இருக்கிறேன், என்னுடைய மகன் அமெரிக்காவில் இருக்கிறான், நான் இங்கிருந்து அமைதியா பேசினா அவனுக்கு எப்படி ஐயா கேட்கும்? நான் சத்தமா பேசினா மட்டும்தானே அவனுக்கு காதுல கேட்கும். அமெரிக்கா எத்தனையோ மைல் தூரமாக இருக்கிறது, எவ்வளவு வெகு தூரத்திலே அவன் இருக்கிறான். நான் கத்தி பேசினா மாத்திரம்தான் அவனுக்கு கேட்கும், அதனாலதான் கத்தி பேசுறேன் அப்படின்னாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இது மௌனமாய் இருக்க வேண்டிய நாட்கள் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் மௌனமாய் உட்கார்ந்து இருக்க வேண்டிய காலம் அல்ல. ஆண்டவர் நமக்குள்ளே அசைவாட வேண்டுமானால், மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டுமானால், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க, விடுதலையோட கர்த்தரை துதிங்க. இருக்கிற பலத்தோட எவ்வளவு சத்தமா கர்த்தரை ஆராதிக்க முடியுமோ கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு எதிராக எத்தனை சாத்தான் உங்களை கொல்ல வேண்டும் என்று வகை தேடினாலும் கர்த்தர் உங்களை அவருடைய கண்ணிக்கு தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். வேகமாக ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான ஒரு வசனம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் நியாயத்தை தவிர, பரிசுத்தத்தை தவிர உங்களிடத்தில் வேற என்ன காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? நிறைய பேர் சொல்லலாம், ஆண்டவர் காணிக்கை எதிர்பார்க்கிறாரியா, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் என்கிட்ட, ஆண்டவர் இந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார். சபைக்கு வரணும்னா காணிக்கை இல்லாம வர முடியல, சபைக்கு வரணும்னா இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் இல்லாம
இந்த மாதிரி கேரக்டர் இல்லாம வர முடியல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தத்தை தவிர வேற எதையும் ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாக பரிசுத்தத்தோடு நியாயத்தோடு வாழ்பவனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனா இந்த காலத்துல மனுஷன் கொஞ்சம் டிஃபரெண்டாகவே இருக்கிறார்கள். விசுவாசிகள் இந்த நாட்களிலே வித்தியாசமாக இருக்கிறார்கள். தேவனுடைய சபைக்கு வருகிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் எதை சொல்றாரோ அதை செய்யாம, தேவனுக்கு எது பிரியமில்லையோ அந்த காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருப்பார்கள். வித்தியாசமானவர்கள். உலகத்தை ஆண்டவர் மிக அழகாக உண்டு பண்ணுகிறார். பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது. மனிதனை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். இவன் தனிமையாயிருப்பது சரியல்ல, இவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஏவாளை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஆதாமும் ஏவாளும் இந்த உலகத்தில் மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக அழகான உலகம். எந்த பொல்யூஷனும் இல்ல, எந்த கரப்ஷனும் இல்ல, எந்த மோசமான மனிதர்கள் வாழவில்லை. ரெண்டு மனுஷன் ஆண்டவரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் ஆதாமிடத்திலும் ஏவாளிடத்திலும் வந்து கேட்கிற காரியம், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, இன்னைக்கு எந்த மிருகத்திற்கு பேரை வைத்தீர்கள் என்று கேட்டிருக்க கூடும். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், உங்களிடத்துல பரிசுத்தத்தை தவிர வேற ஒன்றையும் எதிர்பார்க்காத தேவன், இந்த பழத்தை தவிர வேற எதையும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறார். ஆனா மனுஷன் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறவன். ஆண்டவர் எதை சொல்றாரோ அதை செய்யாம, வேத புஸ்தகத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை செய்யாமல், என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதற்கு மாறான காரியத்தை செய்து கொண்டிருப்பார்கள். ஏவாளும் இதே காரியத்தை செய்கிறார். வித்தியாசமானவள். பரிசுத்தத்தை விட்டுவிட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுவிட்டு, தேவனுக்கு கீழ்ப்படிதலை விட்டுவிட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அவள் ஈடு பண்ணுகிறாள். சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு, அவன் சொன்ன தந்திரமான வார்த்தை, அழகான வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் வாழ்க்கையை அவள் இழக்கிற சூழ்நிலையை வேத புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, மனுஷனை ஆண்டவர் உண்டு பண்ணுவது பரிசுத்தமாக வாழுவதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக, அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் துதிப்பதற்காக மாத்திரமே ஆண்டவர் மனிதனை உண்டு பண்ணி இருக்கிறார். அதனால்தான் நிறைய இடத்துல சொல்லுவாங்க, ஆண்டவரை துதித்து பாருங்கள், வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறும். நிறைய ஊழியக்காரர்கள் ஆராதிக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம், துதித்து பாருங்கள், எரிகோ கோட்டைகள் உடையும். ஆனா இவ்வளவு தூரம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் எதுக்கு துதிக்கணும்? Because we are different. நாங்கள் வித்தியாசமானவர்கள். எங்களுடைய ஆராதனை இப்படி இருக்கக்கூடாது. எங்களுடைய ஆராதனை வித்தியாசம். எல்லாம் டிஃபரெண்ட். மனுஷன் யோசிக்கிறது டிஃபரெண்ட். நாட்கள் சமீபமாக இருக்கிறது. எது வேணுமானாலும் மாறலாம். உங்கள் யோசனை மாறலாம், உங்க குணாதிசயம் மாறலாம், உங்கள் செயல்கள் மாறலாம். நாங்கள் வித்தியாசமானவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஒரே ஒரு காரியத்தை மறந்து விடாதே, ஆண்டவர் ஒரு நாளும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் பரிசுத்தத்தை மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட விரும்புகிறார். பரிசுத்தத்தை தவிர வேற எந்த காரியத்தையும் ஆண்டவர் உங்களிடத்தில் விரும்பவில்லை. வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தரிடத்தில் கேட்டார். ஆனால் இந்த காலத்துல தேவ ஜனங்கள் அவருக்கு பிரியமில்லாமல் வித்தியாசமா வாழுகிறோம் என்ற ஒரு நிலைமையில ரொம்ப மோசமான ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாடர்ன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாங்கெல்லாம் மாடர்ன் வேர்ல்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அவர் அன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறாரு. உலகம் தொடக்கத்தில் ஆண்டவர் எப்படி இருந்தாரோ முடிவு பரியந்தம்
அவர் அப்படியே நிலைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனா மனுஷன் நாளுக்கு நாள் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். தமிழ்ல ஒரு அழகான ஒரு மிருகத்தை சொல்லுவாங்க, பச்சைவந்தி என்று சொல்லுவார்கள். பச்சை கலர் மரத்துல உட்கார்ந்துருந்தா பச்சையா மாறிடும், கருப்பு கலர் ரோட்ல போச்சுன்னா கருப்பு கலரா மாறிடும், மண்ணுல உட்கார்ந்துருந்தா மண்ணு கலர்ல மாறிடும், எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு ஏற்றது போல மாறிடும். தேவ ஜனங்கள் இப்படிதான் இந்த நாட்கள்ல காணப்படுகிறார்கள். சபையில இருக்கும்போது பரிசுத்தம், சபையில இருக்கும் பொழுது உற்சாகத்தை விரும்புகிறார்கள். ஆனா உலகத்துக்குள்ள கொஞ்சம் போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள போல மோசமான ஜென்மத்தை இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடியாது. உலகம் அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு உதாரணத்தை வேத புஸ்தகத்திலிருந்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினிவேக்கு போ என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அங்கே தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்ல வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், பரிசுத்தத்தோடு போ அப்படிங்கிறாரு. ஆனா இவன் மாடர்ன் டெக்னாலஜில கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள வளர்ந்தாச்சு, இனி அங்க போனா என்னை போட்டு நொறுக்கிடுவானே, என்னை போட்டு உடைச்சிருவானே, ஐ அம் டிஃபரண்ட், நான் வித்தியாசமானவன், கஷ்டத்தை அனுபவிக்க முடியாது, நெருக்கத்தை அனுபவிக்க முடியாது, போராட்டங்களை அனுபவிக்க முடியாது. ஆண்டவருக்குள்ள வந்துட்டா 24/7 வாழ்க்கையில முழுசா ஆசீர்வாதம் தான். இல்ல, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, தேவனை துதிக்கிறவர்களுக்கு போராட்டம் உண்டு. ஆனால் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கோ போராட்டம் வந்தாலும், பெருங்காற்று வீசினாலும், கண்ணீர் உங்க மேல வந்து விழுந்தாலும் அவர் உங்களை நிலைநிறுத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். யோனா டிஃபரண்டா யோசிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, நான் நினிவேக்கு போக விரும்பவில்லை, தர்ஷீஷுக்கு போனா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தர்ஷீஷுக்கு போறேன்ட்டு போறான். ஆனால் அவன் ஏறி உட்கார்ந்திருந்த கப்பல்ல சீட்டு போட்டு பார்க்கறாங்க, பேரு யோனா பேர்ல விழுது. தன்னை ஒப்பு கொடுத்துறான், வேற வழியே இல்லை, நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்து விடும் என்று கடல்ல தூக்கி அவனை போடுறாங்க. மீன் அவனை விழுங்குது. அதற்கு பிறகு புரிந்து கொண்டான், என் தேவன் எனக்கு மேல ஒரு திட்டம் வைத்திருப்பாரே, ஆனால் நான் பரிசுத்தத்தோடு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டுகிற வழியில் நான் நடப்பேனே. ஆனால் எத்தனை பார்வோன், எத்தனை செங்கடல், எத்தனை எரிகோ எனக்கு முன்பதாக வந்தாலும் இஸ்ரவேலை வழி நடத்தின தேவன் என்னையும் காக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். நீங்கள் வித்தியாசமாக வாழ்றது முக்கியம் அல்ல, இன்னைக்கு ஜனங்கள் போடுற ஆடையில வித்தியாசத்தை காட்டுறாங்க, வச்சிருக்கிற கார்ல வித்தியாசம், பரிசுத்தத்துல வித்தியாசம், சபையில வித்தியாசம், கிறிஸ்தவ பாகுபாடுல வித்தியாசம். வித்தியாசம் தேவை, எதுல தேவை தெரியுமா? உலக பிரகாரமான ஜனங்களுக்கும் பரிசுத்தமாய் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் தேவை. உங்க வாழ்க்கையில நீங்க வித்தியாசத்தை காட்டக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்க இருக்கிற வெளிச்சம் பலருக்கு வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடிய வெளிச்சமாக இருக்கும். அப்படிப்பட்ட வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும். மீகாவிலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றத காரியம், அதை தவிர ஆண்டவர் என்னத்தையா உங்ககிட்ட கேட்கிறாரு? உன்கிட்ட பணத்தை கேட்டாரா? காணிக்க போடுன்னு சொன்னாரா? உன்னால் முடிந்த காரியத்தை ஆண்டுடைய சமூகத்துல கொடுங்க. கட்டாயமா அல்ல, நீங்க கொடுத்துதான் எங்கேயே சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இருக்கிறதுல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கொடுங்க, மனப்பூர்வமாக கொடுங்க. சொல்வதனால கொடுக்க கூடாது, ஆண்டவருக்காக நான் கொடுக்க வேண்டும். அதாவது பணம் காணிக்க மட்டும் ஆண்டவருக்கு கொடுக்கிறதல்ல, நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க, சமயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. தகப்பனே, இந்த ஒரு நாள் முழுவதும் பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நேரத்தை ஆண்டவரோடு கூட செலவு பண்ணுங்க. கர்த்தர் அதை மாத்திரம் தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேற என்னத்தை உங்ககிட்ட கேட்டாரு? நம்முடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டிய 2 வித்தியாசமான குணங்கள் இன்று கிறிஸ்தவ வட்டாரங்களிலே, தேவ ஜனங்களுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற
2 குணாதிசயங்கள், நாம் அகற்ற வேண்டிய 2 காரியத்தை வேகமாக உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு நேராக உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சத்தமாய் வாசிக்க கேட்போம். வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண நான் என் கையிலிருந்து இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். நல்லா ஒரு காரியத்தை கவனியுங்கள். எப்ராயிம் மலை தேசத்துல மீகா என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் நல்ல ஒரு காரியத்தை பண்றான் பாருங்க. 1100 வெள்ளி காசு அவங்க அம்மா வைத்திருக்கிறார்கள். அந்த 1100 வெள்ளி காசை இவர் திருடி உள்ள வச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு காலையில நெட்ல எடுத்து பார்க்கும் பொழுது, இன்டர்நெட்ல எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த 1100 வெள்ளி காசு இந்த நாட்களில் எதற்கு சமானம் என்று போட்டு பார்த்தேன். 1100 வெள்ளி காசு அப்படின்னா இன்னைக்கு 1.5 கிலோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, அப்படி 1.5 கிலோ அப்படின்னா இன்னைக்குள்ள மதிப்புக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஏறத்தாழ 1.5 லட்சம் ரூபாய். 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 100 ரூபாய் 200 ரூபாய் இல்ல, 1.5 லட்சம் ரூபாய். 1.5 லட்சம் ரூபாவை யாரு திருடி வச்சிருக்கிறா? மீகா திருடி வச்சிருக்கிறாரு. அவங்க அம்மா பாக்குறாங்க. அவங்க அம்மாக்கு யாரு திருடுனாலும் தெரியல, திட்டுறாங்க. யார் இந்த காசை எடுத்துட்டு போனாங்களோ உருப்படவே மாட்டான். யார் என்னுடைய 1100 வெள்ளி காசை திருடுனானோ அவன் உருப்படவே மாட்டான் அப்படிங்கிறாங்க. மீகா இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தன்னுடைய தாய் சாபமிடுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். சாபம் என் மேல விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு பயந்து போய் வேகமா 1100 வெள்ளி காசை எடுத்துட்டு அந்த 1.5 லட்சம் ரூபாய், இந்த நாட்களிலே 1.5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வேகமா அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா அம்மா திருடுனது வேற யாரும் இல்ல, எந்த மனுஷனும் உங்கள்ட்ட எடுத்துட்டு போகல, நான் தான் அதை திருடி இருக்கிறேன் அப்படிங்கிறான். என்ன பண்றான்? தன்னை ஒப்பு கொடுக்கிறான். நான் தான் இந்த தவற பண்ணிட்டேன், தப்பு செய்தது நான் தான். இந்த நாட்கள்ல கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள குறைவு பட்டிருக்கிற ஒரு குணாதிசயம் தெரியுமா? தவறை மனம் போல செய்வார்கள், பாவத்தை பால் போல குடிப்பாங்க. ஆனா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை. சபையில வந்து கண்ணீரோட ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை. நான் எப்படி கேட்கிறது? நான் இந்த சபையில மூத்த விசுவாசி, நான் இந்த சபையில பெரிய ஆளு, எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கிறேன், எங்க 3 தலைமுறையா நான் தான் இந்த சபையில இருக்கிறேன், நான் எப்படி கேட்க முடியும்? ஆனா மீகா தன் தாயார் இடத்துல போய் ஒப்பு கொடுக்கிறான். அம்மா, திருடினது நான் தான், 1100 வெள்ளி காசை நான் தான் திருடினேன் அப்படிங்கிறான். இவங்க அம்மா 1100 வெள்ளி காசு அவன் கையில வாங்கிட்டு அவனை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆசீர்வதிச்ச உடனே அதுல ஒரு பாதியை பிரிச்சு அழகா அந்த ஐடல் செய்யறவங்க, சுரபம் செய்யறவங்கள்ட்ட காசை கொடுத்து, வெள்ளி காசை கொடுத்து சொல்றாங்க, அழகான ஒரு சிலையை செய்யுங்கள், ஒரு தெய்வத்தை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் காப்பாற்றுகிறார். பிரச்சனை வருது, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறான். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன உடனே மறுபடியும் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். கொஞ்சம் நல்லா வந்துட்டா போதும் மறுபடியும் பாவத்துல போய் விழுந்துருவான். பிரச்சனை வரும்போது மட்டுமே ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கூப்பிடும் போதெல்லாம் ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கும் போதெல்லாம், தகப்பனே நெருக்கத்தில் இருக்கிறோம், ஆண்டவரே பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறது, ஆண்டவரே போராட்டங்கள் சூழ்ந்திருக்கிறது, கேட்கும் போதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு எழுப்பி கொடுக்கிறாரு. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மீகா ஒரு சொரூபத்தை செய்து அவனுக்கு தெரியாமல், புத்தி இல்லாமல் தேவனுக்கென்று செய்து தன் வீட்டுக்குள்ள அதை வைத்து விட்டான். நாமும் நிறைய காரியத்தை விக்கிரகமாக நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறோம். விக்கிரகம் என்பது நம்ம தெருவில் பார்க்கிற சில மாத்திர விக்கிரகம் அல்ல. எது தேவனுடைய ஸ்தானத்திற்கு
இயேசு என்கிற அதிகாரத்திற்கு மேல எந்த காரியத்தை நீங்க வைக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில விக்கிரகம். சிலரை பார்த்திருப்போம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கும், காலையில 8 மணிக்கு ஆராதனைனா 7:30 மணிக்கு ஒரு போன் வரும், எப்பா இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ வந்த அப்படின்னா உனக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ட்டு போன் வரும். உடனே நம்ம எதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? ஆராதனைக்கு போனா நம்ம தான் காணிக்க கொடுக்கணும், ஆனா வேலைக்கு போனா நமக்கு 20,000 ரூபாய் கிடைக்குது. உடனே எதுக்கு ஓடிடுவாங்க? எதையும் பார்க்காம எந்த காரியத்தை யோசிக்காம நேர வேலைக்கு ஓடிடுவான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது நீதி, முதலாவது பரிசுத்தம், முதலாவது சமூகத்தை எந்த பிள்ளை ஆண்டவரை தேடுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் குறைவுபடாது. ஒருவேளை இன்னைக்கு மோசமான நிலைமையில குடும்பம் காணப்படலாம், பினான்சியல் சிச்சுவேஷன்ல ஒன்றுமில்லையே என்று கண்ணீரோட உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா தேவ வசனம் சொல்லுகிறது, யாரு தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கிறார்களோ, விக்கிரகத்திற்கு தன்னுடைய நேரத்தை செலவழிக்காமல் மோசமான காரியங்களுக்கு, தேவன் விரும்பாத காரியங்களுக்கு நேரத்தை செலவழிக்காமல் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் யாரு தியானமாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். மீகாவை குறித்து வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலிலே தெரிந்தெடுக்கப்பட்டவன் தான், ஆனால் ஒரு சிலையை செய்து தன்னுடைய அறை வீட்டுக்குள் அவன் வைத்ததை வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருகிறது, துயரங்கள் வருகிறது, இழப்புகள் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? சிலை என்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கிறோம், இருதயத்திற்குள்ளே வைத்திருக்கிறோம். சிலை என்பது பாவத்தை சுட்டி காட்டுகிறது, தேவனுக்கு பிரியமில்லாத செயலை சுட்டி காட்டுகிறது, தேவன் விரும்பாத காரியத்தை சுட்டி காட்டுகிறது. நீங்களும் நானும் கவனமாயிருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. நேபுகாத் நேச்சார் ஒரு அழகான ஒரு தங்க சிலையை செய்கிறார், செய்து விட்டு சொல்லுகிறார், தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் இதை தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகு என்பவர்களுக்கு யார் உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொண்டார்கள், யார் பரிசுத்தம் உள்ளவர், யார் வல்லமை உள்ளவர். இந்த விக்கிரகங்களுக்கு நாம் வணங்கக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல நாம் மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருக்கிற கூடாது. நல்ல புத்தியோடு முடிவெடுக்கிறாங்க. அந்த ராஜா என்ன பண்றாரு தெரியுமா? யாரு இந்த சிலையை வழிபடலையோ அவங்கள தூக்கி எரியிற தீ குழம்புல தூக்கி போட்டுருவேன், எரியிற அக்கினியில தூக்கி போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. இவ்வளவு சொன்ன பிறகு எந்த மனுஷன் ஸ்டெடியா நிக்க முடியும்? உங்க வாழ்க்கையில இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஏன்னா நம்ம இன்னைக்கு கிருபையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இரக்கத்தின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பயங்கரமான ஒரு நாள் இந்த உலகத்திற்குள்ளே வரப்போகிறது. மிக பயங்கரமான நாட்கள் அது, கொடிய நாட்கள் அது. எங்க போனாலும் தப்பிக்க முடியாது, எங்கு ஒளிந்தாலும் தப்பிக்க முடியாது. சாத்தான் உன்னை கண்ணோக்கி பார்ப்பான், எங்கே இருக்கிறாய் என்று தேடி வந்து எவ்வளவு தூரம் உன்னை கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் உங்களை போட்டு நொறுக்குவான். தப்பிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது, பரிசுத்தம். தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது, நீதி உள்ள வாழ்க்கை. தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அவருக்கு உகந்த ஜீவியம், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகு தெரிந்து கொண்டார்கள். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும், நாங்கள் இந்த தங்க சிலைக்கு முன்பதாக தலை குனிவதில்லை. என்னை படைத்த தேவனோடு கூட இருக்கிறார். வைராக்கியம் அவனுக்குள்ள காணப்பட்டுச்சு. நடந்த காரியம் என்ன தெரியுமா? ராஜா பார்க்கிறாரு, கேள்விப்படுறாரு, எல்லாருமே குனிந்து வணங்கினார்கள். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இந்த 3 பயலும்
தலை குனியவே மாட்டேங்கிறான், தலை நிமிர்ந்தே நடக்கிறான், என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு வைராக்கியத்தோட இருக்கிறான் அப்படிங்கிறான். ராஜா பார்க்கிறார், வேற வழியே இல்லை, தூக்கி அந்த தீக்குள்ள அவனை தூக்கி போட்டுருவோம், நெருப்புக்குள்ள அவனை தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு கட்டளை இடுறார். நெருப்புக்குள்ள தூக்கி போட்டாச்சு. நல்லா கவனிங்க, வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. ஒரு அழகான ஒரு சர்ப்ரைஸ் நடக்குது. போட்டா துணியாவது கறி இருக்கணுமே, ஆனால் வேத புஸ்தகம் சொல்லுகிற காரியம், சிலைக்கு, பாவத்திற்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திற்கு, தேவன் விரும்பாத காரியத்திற்கு அவர்கள் தன்னை காத்து கொண்டபடியினாலே அவர்கள் துணி கூட கருகவில்லை. அவருடைய சதைகள் புதியதை போல இருந்தது. அந்த சூளை நெருப்பிலும் பரலோகத்தின் ஆவியானவர், பரிசுத்தமுள்ள தேவன் அவர்களோடு கூட உலாவி கொண்டிருந்தாராம். அருமையான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டு கொண்டிருக்கிற நீங்க எப்படிப்பட்ட பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரகம் என்னும் பாவத்திற்குள்ளே, அதற்குள்ளே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் விட்டு விடுங்கள். எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுங்கள், பாவத்திலிருந்து விடுதலையோடு ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். விக்கிரகம் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டாம். இஸ்ரவேலுடைய தேவனை ஆராதிக்கிறவர்களுடைய வீட்டில் விக்கிரகம் இருக்கக்கூடாது. கவனமாக இருங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், மீகாவுடைய வீட்டில் அழகான ஒரு விக்கிரகத்தை செய்து வைத்தார்கள். இரண்டாவது ஒரு காரியத்திற்குள்ளே வேகமாய் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரங்களையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். மீகாவுடைய வீட்டிற்குள்ளே ஒரு லேவியன் கடந்து வருகிறான். வந்த உடனே அவனை பார்த்து எந்த கேள்வியும் கேட்கல. தேவனை ஆராதிக்கிறவன் தானே, தேவனை துதிக்கிறவன் தானே, தேவனுக்காக பலிகள் செலுத்துகிறவன் தானே, இவனை நம்ம வீட்டுக்குள்ள வச்சுட்டா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும். அவனை பார்த்து ப்ளீஸ் பண்றான். எப்பா, நான் உனக்கு 10 வெள்ளி காசு வருஷத்துக்கு தாரேன், உனக்கு புதிய புதிய சட்டை எடுத்து தாரேன், என் வீட்டுக்குள்ள மட்டும் நீ உட்கார்ந்துக்கோ, நீ உட்கார்ந்து இருந்தனா என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அப்படிங்கிறான். இந்த நாட்கள்ல கிறிஸ்தவ ஜனங்கள் இப்படிதான் வாழ்க்கையை வாழுகிறார்கள். இந்த ஊழியக்காரனை தேடி போனா என் வாழ்க்கை மாறிடும், இந்த ஊழியக்காரனுக்கு கார் வாங்கி கொடுத்தா என் வாழ்க்கை மாறிடும், இந்த ஊழியக்காரனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா தேவனனை 10 கோடியாக ஆசீர்வதிப்பார். வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடனை கொடுக்கிறான். செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் இராதே. முன்னாடி ஒருத்தன் வர்றான், அவன் ரொம்ப பலவீனத்தோட இருக்கிறான். லாசரு பாவம், ஐஸ்வர்யவான், பலன் படைத்தவன், முன்னாடி இருக்கிறான். அவன் கண்ணுக்கு தெரியல, வேற எதுக்கெல்லாமோ செய்யறான், வேற எந்தெந்த காரியத்திலாமோ செய்யறான். ஆனால் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற லாசருவை அவன் ஏறெடுத்து பார்க்கவில்லை. செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் இராதே. நாட்கள்ல எல்லா ஊழியக்காரங்களையும் கர்த்தர் நல்லா ஆசீர்வதித்து இருக்கிறார். கர்த்தருக்கு சந்தோஷம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லா ஊழியக்காரங்கள் மேலையும் இருக்கட்டும். கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கு எத்தனையோ சபைகளில் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்கிறேன். கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதுவரை எந்த சபையிலையும் போய் இவ்வளவு காசு கொடுத்தாதான் நாங்க வருவோம், இவ்வளவு காரியம் கொடுத்தாதான் அங்க வந்து வொர்ஷிப் நடத்துவோம் கேட்டதே இல்லை. ஏனென்றால் எனக்கு தெரியும், என்னை போஷிப்பது என்னுடைய ஆண்டவர், என்னை போஷிப்பது என்னுடைய தேவன். அந்த எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தார்னா யோசிச்சு பாருங்களேன். சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, வனாந்திரம், சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, பாலைவனம். ஆனா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ற, ஆண்டவரே நீர் என்னை போஷிக்க வல்லவராக இருக்கிறீர். காகம் வருது, அவனுக்கான நல்ல நல்ல சாப்பாட நினைச்சு பாருங்க. இந்த நாட்கள்ல KFC
திடீர்னு உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பக்கெட் வந்து இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு 8 பீஸ் சிக்கன் பக்கெட் உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்குதுன்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்ல. அதே போலதான் அன்னைக்கு எலியாவை கர்த்தர் போஷிக்கிறார், காகத்தை கொண்டு போஷிக்கிறார். ஊழியக்காரனை போஷிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், விசுவாசிகளை கர்த்தர் போஷிக்கணும்னு வச்சுக்கோங்க, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் போஷிக்கணும்னா ஆண்டவர் எப்படி வேணாலும் போஷிப்பாரு. நீங்க கொடுக்கிறீங்களோ கொடுக்கலையோ அது ரெண்டாவது. அதனால் தேவன் ஒருத்தனை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா எந்த மனுஷனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ரெண்டாவதாக மீகா செய்கிற ஒரு காரியம், ஊழியக்காரனை நம்பினான். ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நீ மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவனை ஆராதிப்பது, தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது, ஜெபம் செய்வது, வேதம் வாசிப்பது, சமூகத்தில் பரிசுத்தமாய் காத்திருப்பதை தவிர அவர் உன்னிடத்தில் வேறு எந்த காரியத்தையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. நம்ம வித்தியாசம்னு சொல்லி இன்னைக்கு வித்தியாசமான ஊழியக்காரங்களெல்லாம் வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். வித்தியாசம்னு சொல்லி வித்தியாசமான பிரசங்கத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஜாக்கிரதையாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனமாக இருங்கள். அவன் இந்த ஊழியக்காரனை உள்ள ஏத்துனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆளுவதற்கு அந்த நாட்களில் சரியான ராஜா இல்ல. ஆண்டவருக்குள்ள இருந்திருந்தா ஆண்டவர் மோசையை போல ஒரு மனுஷனா வச்சிருப்பாரு. ஆண்டவருக்குள்ள இருந்தா யோசுவாவை போல ஒரு தலைவனை வச்சிருப்பாரு. நீங்க ஆண்டவருக்குள்ளே இயேசுவை உங்களை தலைவனாக வைத்திருந்தால் மோசமான எந்த மனுஷனும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. அவன் வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட விக்கிரகம், தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான காரியம் வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலை ஆளுவதற்கு சரியான ராஜா இல்ல. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேட்பராக இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய தலைவனாக இருக்கிறார், அவர் என்னுடைய ராஜாவாக இருக்கிறார், அவர் என்னை ஆளுகிறவர். நாட்கள்ல மனுஷன் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேரை பார்க்கிறோம், அவர் தீர்க்க தரிசனம் எனக்கு சொல்லிட மாட்டாரா, இந்த மனுஷன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிட மாட்டாரா? எல்லாம் சரிதான், நீங்க யோசிக்கிறது நல்லதுதான். ஆனால் கடைசி நாட்களில் நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். தீர்க்க தரிசனம் தேவைதான், வாக்குத்தத்தங்கள் தேவைதான். ஆனால் பரிசுத்தமுள்ள வசனம் உங்களை பரிசுத்தமாக மாற்றுங்க. பரிசுத்தமுள்ள வசனத்தை வாசிக்க வாசிக்க இருதயம் பரிசுத்தமாக மாறுகிறது. நாம் வேற மாதிரி, நாங்க வித்தியாசமானவர்கள், நாங்க லேட்டஸ்ட் மாடர்ன் ட்ரெண்ட்ல உள்ளவர்கள். நீங்க எவ்வளவுதான் மாடர்னா போனாலும் ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அப்படிதான் இருக்கிறார். ஆண்டவரிடத்துல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க எவ்வளவுதான் மாடர்னா போனாலும் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னா அவர்கிட்ட முழங்கால் போடாம ஒன்னும் செய்ய முடியாது. எந்த பாஸ்டரோ எந்த தீர்க்கதரிசியோ உங்களுக்காக சாட்சி கையெழுத்து போட முடியாது. நீங்க நினைக்கலாம், பரலோகத்துக்கு போகும்போது இந்த ஊழியக்காரனை சொன்னா போதும், இவரோட விசிட்டிங் கார்டை காட்டினா போதும், பரலோகத்துல கதவு திறக்கப்பட்டுரும். ஒருத்தனுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. அது நானா இருந்தாலும் சரிதான், நீங்களா இருந்தாலும் சரி, அந்த உலகத்துல வாழுகிற எப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் சரிதான், எந்த ஊழியக்காரன் சைன் போட்டாலும் நீங்க பரலோகத்துக்குள்ள வர முடியாது. ஆண்டவர் சைன் போடணும், ஆண்டவர் முடிவு பண்ணணும். அது எப்போ முடிவு பண்ணுவார் தெரியுமா? பரிசுத்தத்தோட வாழும்போது, உண்மையாக வாழும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது, அவரோடு கூட இணைந்து பயணிக்கும் பொழுது அவர் உங்க வாழ்க்கையில ஒரு சைனை போடுவார். நீ என்ட்ரி போடலாம், நீ உள்ள வரலாம் அப்படின்னு சைனை போடுவார். வெளிநாடுகளுக்கு செல்லுகிறவர்களுக்கு தெரியும், சும்மா இங்க இருந்து அமெரிக்கா போனோம் அப்படின்னா சும்மா பிளைட்ல ஏறி உட்கார்ந்து போக முடியாது. அங்க ஒரு ஆள் இருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க.
அவங்க ஒரு விசாவை கொடுக்கணும். அவங்க கொடுத்தாலும் அந்த அமெரிக்கா கவர்மெண்ட் உங்களை பார்த்து ஒரு சைனை போடணும். நீ வரலாம், நீ வரக்கூடாதுன்னு அவன் தான் சொல்ல முடியும். நீங்க காசு கொடுத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, என்ன செஞ்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. கவனமாக இருங்கள். ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு, தகப்பனே வெறுமையான பாத்திரம், உடைக்கப்பட்ட பாத்திரம்ப்பா, நொறுக்கப்பட்ட பாத்திரம் ராஜா, உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறோம். நீர் விரும்பத்தகாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். நீர் நம்பத்தகாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். எத்தனையோ முறை இஸ்ரவேல் போல நீர் எங்களை காப்பாற்றினாலும் உமக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம்ப்பா. நீர் என்னை மன்னிக்க மாட்டீரா? வேறு மனுஷனாக மாற்ற மாட்டீரா? கண்ணீரை துடைக்க மாட்டீரா? வேதனைகளை மாற்ற மாட்டீரா? கண்ணீரோடு காத்துருங்கள். இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷன் உங்க வாழ்க்கையில முதலிடத்துல நீங்க வைக்க கூடாது. ஊழியக்காரர்களை முதலிடத்துல வைக்காதீங்க. எந்த மனுஷனை நம்பாதீங்க, ஆண்டவரை மட்டும் நம்புங்க. ஊழியக்காரர்களை நம்புவதை பார்க்கிலும் ஆண்டவரை நம்புங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ரெண்டு காரியத்தை பார்த்திருக்கிறோம். வித்தியாசமானவர்கள் நாங்கள் மாறிட்டோம், நாங்க மாடர்னுக்குள்ள வந்துட்டோம்ட்டு இன்னைக்கு ஜனங்கள் மோசமான காரியத்தை தூக்கி முதலிடத்துல வைத்திருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை முதலிடத்துல வைத்திருக்கிறார்கள். நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், மறந்து விடக்கூடாது. நீங்கள் வேறு மனுஷனாக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் உங்களை உயர்த்துவார். தேவன் உங்களை தாங்குவார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஊழியக்காரரிடத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். ஒரு மனுஷன் பணத்தை நம்புறான் அப்படின்னா கவனமா இருங்க. பணம் கொடுத்தாதான் ஜோம் பண்ணுவேன்னு சொல்றாங்களா? கவனமா இருங்க. பணம் கொடுத்தாதான் உங்களுக்காக நான் முட்டைக்கால் போட்டு ஜோம் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை, நீங்களே முட்டைக்கால் போட்டுருங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசி அவரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டுக்கு வருகிறார். வரும்பொழுது திராட்சரசம் குறைவுபட்டு போனது. குறைவுபட்டு போன உடனே ஆண்டவரிடத்தில் வர வேண்டிய ஜனங்கள் மரியாதை இடத்துல போகிறார்கள். போய்விட்டு சொல்லுகிறார்கள், அம்மா திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது, ஆண்டவரிடத்துல கொஞ்சம் போய் சொல்லுமா, தயவு செய்து ஆண்டவர்கிட்ட போய் கேளு அப்படிங்கிறாங்க. மரியாள் போய் கேட்கிறா, ஆண்டவரே எல்லாம் குறைவுபட்டு விட்டது, வெட்கத்திலையும் கஷ்டத்திலையும் இந்த கல்யாண வீட்டில் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க, காப்பாத்துங்க அப்படிங்கிறா. இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து கேட்கிறாரு, ஏய் உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்ட்டாரு. எனக்கும் உனக்கும் எனக்கும் என்ன? அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட டைரக்டா வந்திருக்கணும். அதை விட்டு புட்டு இடல பாஸ்டரை தேடி போனேன், தீர்க்கதரிசியை தேடி போனேன், அவங்கள தேடி போனேன், இவங்கள தேடி போனேன், வாழ்க்கையில அற்புதம் நடக்காது. இயேசு கிறிஸ்துவுக்கு அம்மாவுக்கே அந்த இடத்துல மரியாதை இல்லை. திரும்ப என்னையா தீர்க்கதரிசி சைனா போட முடியும்? திரும்ப எந்த அற்புதம் செய்யறவன் உனக்கு சைனா போட முடியும்? ஜாக்கிரதையா இருங்கள். வசனத்தை தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது, அவருடைய வசனத்தை கீழ்ப்படுகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் அவர் நன்மையாய் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். கவனமாக இருங்க. கடைசியா இயேசுவிடத்துல போகிறார்கள். ஐயா வேற வழி இல்லை, ஐயா வேற வழி இல்லை, அவமானங்களை சூழ்ந்திருக்கிறது, நெருக்கங்களை சூழ்ந்திருக்கிறது, காப்பாற்றோம் அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, உன் கண்ணீர் கேட்கப்பட்டது, அந்த ஜாடியை தண்ணீர்னால் நிரப்புங்க. நிரப்பினார்கள். ஆண்டவர் ஜெபம் பண்றாரு, ஒரு அற்புதம் நடக்குது. இதுவரை டேஸ்ட் பண்ண திராட்சை ரசத்தை காட்டிலும் ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள வந்த பொழுது, அவர்கள் டைரக்டா ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த திராட்சை ரசம் ருசி உள்ளதாக மாறினது. உங்களை கர்த்தர் ருசி உள்ளவனாக, ஒரு நல்ல தலை சிறந்தவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவளாக கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார். ரெண்டு காரியம், விக்கிரகம், பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திற்கு
உங்கள் வீட்டிற்குள்ள வைக்கிறதுக்கு இடத்த கொடுக்க கூடாது. இருதயமாகிய வீட்டுக்குள்ள எந்த விக்கிரகமும் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது எந்த ஊழியக்காரனோ எந்த நண்பனோ உங்களுக்கு உதவி செய்ய போறது கிடையாது. யாரோட ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் அந்த பரலோகத்துல செல்லுபடி ஆகாது. தேவனுடைய சமூகத்துல மனம் கசந்து, கடவுளே நான் இந்த நிலைமையில வந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறது, திராட்சரசம் குறைவுபட்டது போல குறைவுபட்ட அனுபவத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை திருப்திப்படுத்தும், என்னை தலை சிறந்தவனாக மாற்றும், ருசி உள்ளவனாக மாற்றும் என்று கேளுங்கள். நிச்சயமாக வருகிற வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.